ரைட் தம்பி கவனிப்பாம இதை பேர் இருக்காங்க ஒரு டொப்ளைன் பிளேவில் வந்து சில களில் இப்போ போன வகுப்பு வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் டொப்ளைன் பிளேவ் சம்மந்தமான தியரி பற்றி ரியலைஸ் பண்ணி விட்டோம். அப்போ கொஞ்சம் ஒரு 2-3 கேள்வி செய்விடுவோம் உங்களுக்கு விளக்கத்துக்காக. கட்டாயம் பயனில் ஒரு எம்சிக்கு வருமே. ரைட் ஓகே. 2013ஆம் ஆண்டு 21 கேள்வியே பேர் உருவில் காணப்படுகின்றவாறு ஊஞ்சல் ஆடுகின்ற குழந்தை ஒன்றுக்கு அது நோக்கி இருக்கும் திசையில் உள்ள என ஒரு நிலையான சில்கை குழலிருந்து வரும் ஒலி கேட்கிறது. அதற்கு கேட்கும் ஒளியின் குறைந்தபட்ச மீடனும் உயர்ந்தபட்ச மீடனும் முறையே 1314 ஹெர்ட்ஸும் 1326 ஹெர்ட்ஸும் ஆகும். வழி ஒளியின் கதி 330 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகவும் வழி அசையாமலும் இருப்பின் சில்கை குழாயிலிருந்து காலப்படும் ஒளி அலையின் அலைநீளம் யாது? இதான் கேள்வி. சரிதானே? ரைட். சரி, அப்ப என்ன விளக்கம்? ஒரு குழந்தை ஒன்று ஊஞ்சல் ஆடுது. அப்ப நிலையான சில்கை வந்து இங்க நிக்குது. அப்ப ஊஞ்சல் ஆடைக்குள்ள உனக்கு தெரியும் என்ன உயர் மீடுறன் தாழ் மீடுறன் எப்ப கேட்கும்? உனக்கு இது ஊஞ்சல் ஆடுறா உனக்கு தெரியும் ஒளி முதல் சார்பு அவதானின்ற சார்பு இயக்கம் இருந்தால் தான் தோற்ற மீடனே உருவாகும். அப்போ என்ன நடக்க போகுது? உனக்கு தெரிய வேணும் இவர் இயங்கைக்குள்ள அதிதாள் புள்ளியில் வரைக்கல ஊஞ்சல் ஆடுறா அதிதாள் புள்ளியில் வரைக்கல தான் என்னவா இருக்கும்? கதி மேக்சிமமாக இருக்க போகுது. ஏன் தானே? அப்போ கதி மேக்சிமமாக இருக்கும். அதுவும் என்ன முன்னுக்கு வரைக்குள்ள நோக்கி இருக்கும், பின்னுக்கு போய்க்குள்ள விலத்தி இருக்கும். அப்போ உனக்கு மெயினாக வழங்க வேண்டியது அதிதாள் புள்ளியில் தான் உயர் மீட்டனும் இருக்கும் தாழ் மீட்டனும் இருக்கும் தோட்ட மீட்டர். ஆனால் இப்போ நோக்கி வரைக்குள்ள மேக்சிமம் விலத்தி போய்க்குள்ள மினிமம். காய்ச்சல் அந்த ஹைஸ்கூலில் வாழ்ந்த ஞாபகம் வச்சுக்கொண்டு. ரைட். மற்றது வந்து கவனம் நிறைய பேர் யோசிச்சு விடுறது அதிதாள் புள்ளியில் வரைக்கலாம் உயர் மீட்டனும். ஏன்னா இங்கே கணில ஓய்வுத்தானங்கள் அன்னைக்கு கேட்கல மினிமம் மீட்டனும் மட்டும். டேய் கணில ஓய்வுத்தானத்தில் அன்னைக்கு கேட்கல என்னடா வேகம் 0 இல்லைடா? வேகம் 0 மட்டும் சார்பு இயக்கம் இருக்கா? இல்லை. தோட்ட மீட்டர் உண்மை மீட்டனுக்கு சமன் விலங்கு ஆய்க்கிறது. ரைட். என் பிரச்சனை சொல்ல வேணும் என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஆக்கிற மாதிரி நான் அடுத்த வீடியோக்களை அதை மாற்றிக்கொள்வேன். சரிதானே? ரைட். மற்றவங்களை சேவ் பண்ணுங்க அடிக்கடி சொல்கிறேன் நான். ரைட் ஓகே. தொடர்ந்து பார்ப்போம் சேர்த்து வரும். ரைட். இப்போ என்ன விளக்கம்? அப்போ நான் வந்து இப்போ சமன்பாடு கூட பரம்பேன் நோக்கி எங்கன மீட்டர் வந்து 1326 என்ன தோற்ற மீட்டர் 1314 விலத்தி அங்கேக்குள்ள. ரைட். சோர்ஸ் வந்து நிலையா நிற்குது. ரைட். அப்போ செட் பண்ணுவோமா? என்ன போட போகிறேன்? டொப்ளைன் பிளேவ் சமன்பாடு உனக்கு தெரியும் எஃப் சமன் சி பிளஸ் ஓ மைனஸ் வி நோட் ஓவர் சி பிளஸ் ஓ மைனஸ் விஎஸ் இன்டு எஃப் நாட். ரைட். நம்ம சமன்பாடு பிரதியோடு தோற்ற மீட்டர் 1324 கேட்கல. என்ன விளக்கம்? சி வந்து தந்திருக்கு வழி வழியின் கை தந்திருக்குது எவ்வளவு? இல்லை அவன் நாங்கள் அது 330 தந்திருக்குது. ரைட். அப்போ பிரதியிடுவோம் 330 நோக்கியங்குதுல தோற்ற மீட்டர் உயர் மீட்டர் இல்லை. அப்போ நோக்கியங்குது. அப்போ என்ன வரும்? மேலே சோர்ஸுக்கு வெப்சவருக்கு ப்ளஸ் என்ன எவ்வளவு தெரியாதா? கதையும் தெரியாது எங்களுக்கு எவ்வளோ உண்டு. ரைட். ஓகே பிரச்சனை இல்லை பாப். உண்மை மீடுறண்ட அலைநிலம் தான் கேள்வி என்ன? ரைட். ஓகே அப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் வி எண்டு போடுறேன். உயர்கதி தெரியாது எவ்வளோ உண்டு வி எண்டு போட்டிருக்கேன். ரைட். ஓகே. இது என்ன கீழ் சோசியங்கில் ஓய்வு நிற்குது. அப்போ கீழே 330 இன்டூ எஃப் நோட் போட வேணும். எனக்கு என்ன லம்டா தானே கேட்டோம். அப்போ டிரெக்டாகவே நான் என்ன செய்கிறேன்? எஃப் நோட்டை போடாமல் என்ன வி சமன் எஃப் லம்டாவின் படி எஃப்க்கு பதிலாக லம்டா பை சியை போடுறேன். அதாவது லம்டா அளவு தெரியாது. லம்டா நோட் பை சி வந்த அளவு 330 சரியா போட்டது. ரைட். எஃப்க்கு பதிலாக இருக்குன்னா எஃப் நோட்டுக்கு பதிலாக சி பை லம்டா நோட் சாரி லம்டா நோட் சி பை லம்டா நோட் என்ன மாறி கவனமே 330 லம்டா நோட் சரியா போட்டது. 330 லம்டா நோட் அப்படிதான் சி பை லம்டா நோட் எஃப்க்கு பதிலாக. ரைட். அவன் இப்போ தட்டி விடு 1324 லம்டா நோட் சமன் 330 பிளஸ் வி. இது ஒரு சமன்பாடு. அப்படியே மற்றதை போட அப்படின்னா என்ன வரப்போகுது? அது என்ன வரப்போகுது? போடுவாப்பம் 1314 சமன் 330 மைனஸ் வியின் கீழ் 330 தர அதே எஃப் நோட் தான். அதாவது 330 கீழ் லம்டா நோட். அப்போ அதையும் தட்டி விட்டு குறுக்க பிறகுனா 1314 லம்டா நோட் சமன் 330 மைனஸ் வி. உனக்கு விளங்கிட்டு என்னது? விஏ இல்லாமல் செய்து லம்டா நோட்டாக காணணும். ரைட். ஒன்று கூட்டி விட்டு சோழி முடிஞ்சு. சரி அந்த விஷயம் முடிஞ்சு. ஐடியா பார் என் பிரச்சனை கேட்டுக்கொள். ரைட். ஆக்கிற மாதிரி அடுத்த கல்வியை போகும். ரைட் தானே? ரைட். அதுலேயே அடுத்த கல்வியை பாடுறா. அதுலேயே அடுத்த கல்வி இதுவரை காலத்தில் தம்பி ஒரு விஷயத்தை சொல். இதுவரை காலத்தில் இந்த கல்வி இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான கல்வி உண்டு. அதாவது வலியும் அசைகிற மாதிரி ஒரு கல்வி உண்டு. ரைட். ஏன்னா ஒரு சுனாமி எச்சரிக்கையின் போது ஒரு காற்று கடற்கரையிலிருந்து தரையை நோக்கி 60 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீரான கதியில் வீசும் அதே வேளை
ஒரு நிலையான சைரன் மீடன் 1600 ஹெர்ட்ஸுடைய ஒலி அலையை காணுகிறது. ரைட், சைரன் ஒலியை கேட்கும் ஒருவர் கடற்கரையிலிருந்து தரையை நோக்கி தனது காரை 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தில் செலுத்துகிறார். காற்று காரின் இயக்க திசையில் வீசுவதால் அசையாத வழியில் ஒலியின் கதி 340 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகும். இருப்பின் சாரதி கேட்கும் சைரன் ஒலியின் மீட்டர். இங்கே சம்பவம் என்னண்டா, சைரன் எங்கே இருக்குன்ற பெரிய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. கடற்கரை என்றா கடற்கரையில் தான் சைரன் இருக்கும். ஏன்னா கடற்கரை என்றா சைரன் வந்து கடற்கரையில் இருக்கும். சும்மா ரைட், கடற்கரையில் சைரன் இருக்கும். அப்போ சைரன் ஒலி எழுப்புது. என்னது எஃப் நோட் என்ற உண்மை மீட்டரோடு எவ்வளோ தந்திருக்குதா? எஃப் நோட் 1600 ஹெர்ட்ஸ். என்ன 1600 ஹெர்ட்ஸ் ரைட். ஓகே, அப்போ இவர் வந்து 1600 ஹெர்ட்ஸை உற்பத்தி செய்யுது. ரைட், இப்போ என்ன விளக்கம்? ஒரு கார் வந்து அவள் கரையிலேருந்து தரையை நோக்கி மூவ் பண்ணுது. என்னவதோட 30 மீட்டர் per செகண்டோட. என்ன சுவாரஸ்யம், ஏற்கனவே வலியும் இயங்குது. என்னவதோட 60 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னோட. நிலையான வழியில் ஒளியின் கை தந்திருக்குது. எவ்வளவு? 340. அதாவது சி சமன் 340. இவ்வளோ தடவை தந்திருக்குது. ரைட், இப்போ என்ன விளக்கம்? நீ அவதானே அப்சர்வர் தானே கார்ந்த டிரைவர். அப்போ அவர் உணர்ற தோற்றம் உடனே என்னவா? ரைட், இப்போ என்ன விளக்கம்? ஒளி முதல் இங்கே நிற்குது, அவதானே விலத்தி அங்குது. அப்போ பிரச்சனை முடிஞ்சுது. போடு, இங்கே சம்பவம் என்னண்டா, தோற்றமுடன் எஃப் சமன் சி மைனஸ் வி நோட். ஒப்சர்வ் விலத்தியில் இயங்குறார். அவள் குறையவனும் என்ன கீழ் சோர்ஸ் நிலையாக தான் நிற்குது. அப்போ அப்படியே சி என்று வரும் தர எஃப் நோட். இப்போ பிரச்சனை இந்த சிக்கு என்னத்தை போடுறன்றது. என்ன பிரச்சனை? சிம்பிளாக முடிச்சு விடு. அது கவனம் என்னது? இங்கே வழி நிலையான வழியில் ஒளியின் கதி தான் 340. இப்போ வழியும் இல்லை, சேர்ந்து அசையுது. அதே பக்கம் வழி சேர்ந்து அசையுது. அப்போ என்ன வேகத்தில் போகும்? வழி 400ல் போகுது. 60 கூட்டப்பட போகல. ஏன் வழி சும்மா நிற்கலையே, அது 60 340 போகுது. இப்போ வழியும் அசைதாண்டா கட்டாயம் அதுவும் சேர்ந்து கூட்டுப்பட போகுது. ஓமா இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் வேகம், அதாவது 400. அப்போ சிக்கு வேலை பண்ணி என்ன செய்ய வரும்? 400 பிரதி விடுவேன். ஓமா இல்லையா? ரைட்டு, போடுவாப்பம். என்னடா விளங்கடா மாமாண்டு தட்டிக்கொண்டு போகிறேன். சும்மா சின்ன சின்ன கையில் போக மாதிரி போகிறோம். பிரச்சனை விளங்கடா கேட்க வேணுவேன். தெளிவுகள் தேவையா கேட்க வேணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் மற்றவர்களுக்கு சென்ட் பண்ணுறது, அதில் வச்சுக்கொண்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். ரைட், என்ன மற்றவர்களுக்கு சென்ட் பண்ணுறது, புதாக்கள் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, டவுட்டுகள் கேட்குறது, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கேள்வியில் அனுப்பலாம். பிரச்சனை இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் அதுக்கு அடுத்த வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ரைட், ஏன்னா அப்போ தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருந்தால் தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா பிறகு தானே தெரியும். ரைட், போடுவாங்க. அப்போ 400 சய 30 இல்லை சோசியங்கிற வேகம், மொழிபுதலிங்கிற அவதானியங்கிற வேகம் கீழ் 400 தர எவ்வளோடா 1600 தட்டிவிடு. எவ்வளோ வரப்போகுது? 4. அப்போ கழிச்சு போட்டு பெருக்கி விடு. 370 தர 4. விளங்க விஷயம் என்னென்று அவ்வளோ தான் விஷயம். சோழி முடிஞ்சு. பேர் செக் பண்ண பிரச்சனை பேர் முடிஞ்சு சோழி. ரைட், இதை பேர் தம்பி ஒளிச்செறிவு மட்டம். இதுவும் போன காட்சி போட்டு நான் ஏன்னா கட்டாயம் ஒரு வருஷம் கேள்வி வரும் ஒளிச்செறிவு மட்டத்தில். ரைட், இதில் உள்ள கேள்வியை பாரு. அந்த 32வது இலக்கம் போட்டு, அதாவது 2012ஆம் ஆண்டு 8வது கேள்வி. ஒரு இரைச்சலான வேலையிடத்தில் வேறு எப்படி கேள்வி செய்ய போகிறோம்ல, இரைச்சலான வேலையிடத்தில் இரைச்சல் மட்டம் 90 டெசிபல் ஆகும். இது அசௌகரியம் குறைவான 70 டெசிபலுக்கு குறைக்கப்பட்டது. தம்பி விளக்கத்தை பாரு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு? டெல்டா பீட்டா எவ்வளோடா? 20. டெல்டா பீட்டா 20 ஒளிச்செறிவு தெரியுமில்ல உனக்கு? எவ்வளவு? 10/2. ரைட், ஏன்னா அப்போ ஒளிச்செறிவு மட்டம் குறைஞ்சில் இருக்குது. அப்போ ஒளிச்செறிவு 10/2 மடங்கு குறையணும். அப்போ புதிய ஒளிச்செறிவின் கீழ் பழைய ஒளிச்செறிவண்டா எவ்வளவு? 0.01. முடிச்சு விடு பேர் செக் பண்ணு. அடுத்த கல்லியை செறிவு மட்டம் 100 டெசிபலை உடைய ஒளிச்செறிவு மட்டம் 20 டெசிபலை உடைய ஒளியை காட்டிலும் எத்தனை மடங்கு செறிவு கூடியதாம்? ஒளிச்செறிவு மட்டம் 100 டெசிபலும் 20 டெசிபலும் 10/8. ஏன்னா 80 டெசிபல்ல வித்தியாசம். அப்போ 10/8 மடங்குல ஒளிச்செறிவு வித்தியாசம் இருக்கும். 5ஆம் இட பொருத்தம். பேர் எப்படி கேள்வி தட்டுறமண்டு. ரைட், அடுத்த பேர் ஒரு பொறினா பிறப்பிக்கப்படும் சத்தம் செறிவு 10/2 வாட்மீட்டர் -2. ஏன்னா சத்தத்தை அடுப்பை போத்துவதன் மூலம் அதன் சத்தத்தின் செறிவு 10/6 குறைக்கப்படுகிறது. அப்போ எவ்வளோடா? 10/4 மடங்கு குறைஞ்சிருக்குல்ல? ஆமாம்ல, 10/4 மடங்கு குறைஞ்சிருந்தா ஒளிச்செறிவு மட்டம் எவ்வளவு? 40 டெசிபெல்லாம் குறையும். விளங்குதா விஷயம் வேணாண்டு? சும்மா தட்டின்னு போறாடா, அதெல்லாம் கேள்வி. அடுத்த பேர் ஒளிச்செறிவு மட்டம் 1 டெசிபெல்லாம் குறைப்பதற்கு சொன்ன அன்னைக்கு போன வகுப்பு. ஒளிச்செறிவு மட்டம் 1 டெசிபெல்லால் அதிகரிக்கிறதுக்கு அப்போ எத்தனை? 10/1 அடுக்கு. என்ன விளங்குது?
ஏன் 1 டெசிபல் 10 டெசிபல் குறைக்க வேண்டாம் 10 மடங்கு ஏன்னா அப்போ √2 அதான் அரையாம எடுக்கண்டா 5 அப்போ இங்கே 1 டெசிபல்ண்டா எவ்வளோ தசம் உண்டு விளங்கு என்ன விளக்கம் உண்டு செக் பண்ணி பார் வேறு எந்த வேண்டாம் கேளுங்க அடுத்த வீடியோக்களில் போடுவோம் விஷயம் முடிஞ்சது பார் இதை பார் தூரத்தோட கனெக்ட் பண்ணி வந்திருக்குது 2004ஆம் ஆண்டு ஏன்னா தூரத்தோட கனெக்ட் பண்ணி வந்திருக்கு பார் ஒரு புள்ளி முதலிலிருந்து காலப்படும் ஒளியலையின் செறிவானது முதலிலிருந்து உள்ள தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு சமன் போன சமன்பாடு எடுத்து காட்டி விட்டு நான் போன வீடியோவில் ரைட் ஓகே ஒரு புள்ளி முதலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவு மட்டம் 50 டெசிபல்லாம் ரெண்டா முதலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவு மட்டம் என்னவாம் தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீசமாடா தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு வீசமன் ஒளிச்செறிவு ஏன்னா ஒளிச்செறிவு மட்டம் இல்லை ஒளிச்செறிவு அப்போ ஏன்னா 1 மீட்டர் தூரத்தில் ஐயண்டா 10 மீட்டர் தூரத்தில் என்னவா இருக்கும் 100 மடங்கு குறைஞ்சிருக்கும் ஏன்னா வர்க்கத்துக்கு நேர்மாறு வீசமன் 100 மடங்கு குறைஞ்சிருக்கும் அண்டா ஒளிச்செறிவு 100 மடங்கு குறைஞ்சா ஒளிச்செறிவு மட்டம் எவ்வளோடா 20 குறையும் என்ன அப்போ 30 டெசிபல் யோசிப்பார் 100 மடங்கடா 10 அப்போ 20 டெசிபல் குறைஞ்சிருக்கணும் சரியா தட்டு இவ்வளோ தான்டா விஷயம் இதுதான் விளக்கம் ரைட் செக் பண்ணு தம்பி அப்படின்னு அடுத்த விஷயம் பார் எளிமை சேர்க்கம்டா எளிமை சேர்த்துலையும் ஒரு வருஷம் கட்டாயம் கேள்வி வந்திருக்கடா விளங்குதா எளிமை சேர்க்கத்துலையும் ஒரு வருஷம் கட்டாயம் கேள்வி வந்திருக்குது எளிமை சேர்த்து ரெண்டு விஷயம் தான்டா என்னது எளிமை சேர்க்க மாட்டாமல் என்னடா ஆர்முடுகளானது இடப்பேச்சுக்கு நேர்வியசமனாகவும் திசையில் எதிராகவும் உள்ள இயக்கங்கள் யாவும் எளிமை சேர்க்கங்கள் இல்லை குறித்தொரு புள்ளியை மையமாக கொண்டு அங்குமிங்குமாக அலைகின்ற இயக்கங்கள் யாவும் எளிமை சேர்க்கப்பட்டு சொல்லலாது அதோடு சேர்த்து இந்த நிபந்தனையும் பூர்த்தி செய்யணும் குறித்தொரு புள்ளியை மையமாக கொண்டு அங்குமிங்குமாக அலைகின்ற இயக்கங்கள் ஒரு ஆவர்த்தன இயக்கம் என்ன ஆவர்த்தன இயக்கமாக இருக்கணும் அதே நேரம் ஆர்முடுகளானது இடப்பேச்சுக்கு நேர்விய சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கணும் அதில் தான் ஆர்முடுகள் ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் என்ற சமன்பாடு இருக்கிறோம் இந்த சமன்பாட்டுக்கு அமைவாக நடந்து கொள்கின்ற இயக்கங்கள் யாவும் எளிமை இயக்கங்கள் ஆகும் அதில் நாங்கள் படித்ததான் எளிய ஊசல் அளவு காலம் டி சமன் 2π√L/G இங்கே எல்ன்றது ஊசலின் நீளம் என்னடா கட்டப்பட்ட புள்ளியிலிருந்து ஈர்ப்பு மையம் வரையிலான நீளம் என்ன அதே மாதிரி ஜின்றது கவனமாடா புவியீர்ப்பு ஆர்முடுகள் மென்ஷன் பண்ணாத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கொள் அலகு திணிவில் தாக்கும் விசை ருட்டுக்குள்ளே ஃபுல்லாக வருவேன் அலகு திணிவில் தாக்கும் விசை அதான் ஜி என்று மென்ஷன் பண்ண நல்ல மின்புலங்கள் இருக்கேங்கல்ல அதெல்லாம் கவனிச்சு தான் விட கொடுக்கணும் ரைட் கேள்வி வந்திருக்குது பாஸ் பேப்பரில் தட்டி பாருங்க ரைட் அடுத்த வந்து என்னது விச்சுருள் அளவு என்னது டி சமன் 2π√M/K எம்ன்றது என்னது விச்சுருள கட்டி தொங்க விடப்பட்ட திணிவு கே என்றது விச்சுருள வில் மாறலி என்ன அப்போ இது ரெண்டும் மிக முக்கியம் கூடுதலாக கேள்வி வாரது எளிமை சேர்க்க மாட்டா என்னண்டு விளங்கி செய் ஆரம்பமானது இடப்பேச்சுக்கு நேரு சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கும் என்ன இனி அதை விட எளிமை செய்வது உனக்கு தெரிய வேண்டிய சமன்பாடுகள் என்ன விளக்கம் இருக்குது எளிமை சேர்க்கத்தாற்ற துணிக்கைந்த வேகம் வந்து இடப்பேச்சோடு எப்படி வரும் ஒமேகா இன்ட்டு √V வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு √R வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் என்ன √R வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ரைட் ஆர் வர்க்கம்ன்றது வீச்சம் ஏ என்று கதைப்பீங்க சில இடங்களில் ஏ என்று படிச்சிருப்பீங்க வீச்சம் ஏன்னா அது இடப்பேச்சு மைனஸ் எக்ஸ் வர்க்கம் அதாவது இடப்பேச்சு அந்த குறித்த இடப்பேச்சு சரியானே இதில் கவனம் இதை மெயினாக பார்த்துக்கொள்ளுங்க மற்ற வந்து சக்திக்கு இந்த 1/2 MB வர்க்கம் போட்டு அதுக்கு இனிமேல் தட்டிக்கொள்ளுங்க அலைவு மையத்தில் சக்தி மேக்சிமமாக இருக்கும் இயக்க சக்தி மேக்சிமமாக இருக்கும் ஏன்னா அழுத்த சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும் கனலை ஓய்வுத்தானத்தில் அழுத்த சக்தி மேக்சிமமாக இருக்கும் இயக்க சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும் ஆர்முடுகள் அலைவு மையத்தில் பூஜ்ஜியம் இடப்பேச்சியில் மேக்சிமம் அது இடப்பேச்சியில் ஏன்னா ரைட் அதில் கவனித்து கொள்ளுங்க மொத்த சக்தி எப்பவும் மாறலை சக்தி காப்புக்கு அமைவாக நடைபெறுகின்ற ஒரு இயக்கம் தான் எளிமைசை இயக்கம் சரிதானே ரைட் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் இதுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் கேள்வி செய்து பார்த்து கொண்டு அங்கே போவோம் சரிதானே ரைட்